மாதா தொலைக்காட்சியில் இறையும் இயற்கையும் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற என் அன்பு நெஞ்சங்களுக்கு நன்றியையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இனியவர்களே, இன்றைய தினம் நான் உங்களுக்கு ஒரு புனிதரை அறிமுகப்படுத்தி வைக்கப் போகிறேன். ஒரு அற்புதமான மனிதர் அவர். 1200வது வருடத்திலே இந்த பூமியிலே அவர் வாழ்ந்தார். அவரை சூழல் நாயகன் என்று அழைப்பார்கள். சொல்ல போனால் என்வைரன்மெண்டல் சூப்பர் ஸ்டார் என்று சொல்லலாம். அவர்தான் புனித பிரான்சிஸ் அசிசியார். புனிதமான ஒரு மனிதர். இந்த இயற்கையை ஒரு உறவாக பார்த்தவர். இயற்கையிலே உறவுகள் இருக்கின்றன. மனிதனுக்கும் நிலத்துக்கும் உறவு இருக்கிறது, மனிதனுக்கும் நீருக்கும் உறவு இருக்கிறது, மனிதனுக்கும் காற்றுக்கும் உறவு இருக்கிறது, மனிதனுக்கும் மரத்திற்கும் உணவு இருக்கிறது, மனிதனுக்கும் இந்த இயற்கையில் இருக்கக்கூடிய எல்லா விலங்குகளுக்கும் பட்சிகளுக்கும் உறவு இருக்கின்றது. ஒரு குடும்பமாக இந்த உறவை பிரான்சிஸ் அசிசியார் பார்த்தார். 800 வருடங்களுக்கு முன்னால் இது ஒரு புரட்சிகரமான ஒரு எண்ணம். திருச்சபையிலே இயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்தது கிடையாது. அந்த காலத்தில் இயற்கையை ஒரு விலை பொருளாக அவர்கள் பார்த்தார்கள். Creation was commodity, it was not a community. பிரான்சிஸ் அசிசியார் விலை பொருள் அல்ல, அது ஒரு சமூகம், வாழுகின்ற ஒரு சமுதாயம் என்று சுட்டி காட்டினார். பிரான்சிஸ் அசிசியார் 1182வது வருடம் அசிசியில் பிறந்தார். அவர் இறந்தது 1226வது ஆண்டு. ஏறக்குறைய 43 ஆண்டுகள் இந்த உலகில் வாழ்ந்தார். அவர் 60 வயது 70 வயது கூட வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அவருடைய வாழ்வு கடினமான பாதையை அவர் தெரிந்து கொண்டார். கடினமான பாதையை தெரிந்து கொண்டதால் அவருடைய வாழ்வு சீக்கிரம் முடிந்துவிட்டது. அவரை பற்றி நான் அதிகமாக பேச வேண்டும். ஏனென்றால் இன்றைய சூழலிலே பிரான்சிஸ் அசிசியார் நாம் அனைவருக்கும் அத்தியாவசிய தேவை. ஏனென்றால் சூழலை நாம் அவமதிக்கிறோம். சூழலிலே எத்தனையோ அபாயங்களை நாம் உருவாக்கியிருக்கிறோம். அவற்றிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். சூழலை நாம் பாதுகாக்க வேண்டும். பிரான்சிஸ் அசிசியார் நமக்கு நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லித் தருகிறார். அதனால்தான் 1979வது வருடம் பாப்பரசர் 2ஆம் அருள் சின்னப்பர் அவரை சூழலின் பாதுகாவலராக நியமித்திருக்கிறார். இந்த உலகத்தில் அவர்தான் விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் படைப்புகளுக்கும் பாதுகாவலராக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் வாழ்விலே ஒரு அழகான ஒரு கவிதையை எழுதியிருக்கிறார். நெஞ்சை கொள்ளை கொள்ளுகின்ற ஒரு கவிதை. படைப்புகளின் கீதம் என்று சொல்லலாம், ஆதவன் கீதம் என்று சொல்லலாம். ஆங்கிலத்தில் கேண்டிக்கிள் ஆஃப் த சன் என்று சொல்வார்கள். அந்த கவிதை மிகவும் அழகான கவிதை. நமது குடும்பத்தை பற்றிய கவிதை. பிரபஞ்ச குடும்பம் என்று சொல்லுகிறார். குடும்பம் என்பது அப்பா, அம்மா, பாட்டி, தாத்தா, பிள்ளைகள். பிரான்சிஸ் அசிசியாருடைய குடும்பம் அந்த சிறு குடும்பம் அல்ல. இட் இஸ் நாட் அ மைக்ரோகாசம், இட் இஸ் அ மாக்ரோகாசம். நமது கூட பிறந்தவர்கள் நம்ம அண்ணன், தங்கை, அக்கா, தம்பி அல்ல. நமது கூட பிறந்தவர்கள் எல்லாமே இந்த விலங்குகளும் தாவரங்களும் பட்சிகளும் நிலமும். அழகாக சொல்லுவார், பிரதர் சன், சகோதர சூரியனே என்று அழைத்திருக்கிறார் ஆதவன் கீதத்திலே. சந்திரனை பார்க்கிறார், பார்த்துவிட்டு சிஸ்டர் மூன், சகோதரி நிலவே என்று அழைத்திருக்கிறார். நிலத்தை பார்க்கிறார், நிலத்தை பார்த்துவிட்டு மதர் எர்த், அம்மா என்று அழைக்கிறார். இந்த மண்ணை அம்மா என்று அழைக்கிறார். நீரை பார்த்து சிஸ்டர் வாட்டர் என்று சொல்லுகிறார். என் சகோதரி நீரே என்று சொல்லுகின்றார். காற்றை பார்த்து சொல்லுகிறார், பிரதர் விண்ட், சகோதர காற்றே என்று சொல்லுகிறார்.
கடைசியாக சாவை பார்த்து மை சிஸ்டர் டெத், சகோதரி சாவே என்று சொல்லுகிறார். நெருப்பை பார்த்து பிரதர் ஃபயர், சகோதர நெருப்பே என்று சொல்லுகிறார். ஓநாயை பார்க்கிறார், கொடிய ஓநாய். அந்த ஓநாயை பார்த்து சகோதர ஓநாயே என்று அழைக்கிறார். ஆட்டை பார்க்கிறார், பார்த்துவிட்டு மை சிஸ்டர் லேம்ப், சகோதரி ஆடே என்று அழைக்கின்றார். புனித பிரான்சிஸ்கு அசிசியாருடைய புரிதலிலே வானக தந்தை, அப்பா அவர் ஃபாதர், வானக தந்தை ஒருவர், அவர்தான் இந்த பிள்ளைகளை பெற்றெடுத்தார். நாம் அனைவரும் ஒரு தந்தையிடமிருந்து பிறந்தவர்கள். அப்படி என்று பார்த்தால் நாம் அனைவருமே சகோதர சகோதரிகள். அது மட்டுமல்ல, பிரான்சிஸ்கு அசிசியார் இந்த விவிலியத்திலே நாம் வாசிக்கின்றோம், திராட்சை கொடி. இயேசுநாதர் சொல்லுவார், நானே திராட்சை கொடி, என்னோடு சேர்ந்திருப்பவன் நிறைய கனியை தருவான், வெட்டப்பட்டவன் கனியை கொடுக்க மாட்டான் என்று சொல்லுகிறார். பிரான்சிஸ் அசிசியார் உறவை நாம் இறைவனோடு ஒட்டிய உறவாக பார்க்கிறார். மனிதர்களும் படைப்பும் எல்லாமே இறைவனோடு ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருப்பதால் நாம் பலன் கொடுத்திருக்கின்றோம். இந்த பூமியிலே மனிதர்கள் மட்டும் நல்ல செயல்களை செய்வது போல் அல்ல, மாறாக படைப்பும் நல்ல செயல்களை செய்து கொண்டிருக்கிறது. நமக்கு உணவு கொடுக்கிறது, நீர் கொடுக்கிறது, நலத்தை கொடுக்கிறது, மகிழ்ச்சியை கொடுக்கிறது. இப்பேற்பட்ட ஒரு வாழ்வு உறவில் தான் வளர வேண்டும். வாழ்க்கையை அழகுபடுத்துவை உறவுகள், முக்கியமாக மனித உறவுகள் தான் நாம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துகிறோம். ஆனால் நமது வாழ்க்கை இன்னும் அதிகமாக அழகு பெற வேண்டும் என்றால் இயற்கை உறவுகளை சேர்த்து கொள்ள வேண்டும். நமது வாழ்வு வளம் பெறும். இதுதான் பிரான்சிஸ் அசிசியாருடைய அருமையான அன்பு போதனை. பிரான்சிஸ் அசிசியார் 800 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு சூழலியல் புரட்சியை செய்து காட்டியிருக்கிறார். அந்த புரட்சியிலே பங்கெடுக்க ஏறக்குறைய 12 சகோதரர்களை அவர் தெரிந்து கொண்டார். மற்றவர்களைப் போல வீடுகளில் வாழுவது அவர்கள் வழக்கமல்ல. பிச்சை எடுத்து தெருக்களிலே வாழ்வதுதான் அவர்களுடைய வழக்கம். சூழலியல் ரெவல்யூஷன், என்வாயன்மெண்டல் ரெவல்யூஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். ஏறக்குறைய ஒரு 7 சூழலியல் புரட்சிகளை அவர் செய்து காட்டியிருக்கின்றார். அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். முதலிலே கிரேட் வாரியர் டு எக்கோ வாரியர். புனித பிரான்சிஸ் அசிசியார் ஒரு பெரிய மாவீரன் ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டார். போரிட வேண்டும், கோட்டைகளை வெல்ல வேண்டும், பெண்களை மணக்க வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்பட்டார். 1205 ஆண்டிலே ஒரு சண்டை நடக்கின்ற பொழுது பெரூசியா என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்துடைய மக்களோடு அவர் போரிட்ட செல்லுகின்ற பொழுது அதில் அவர் சிறைப்படுகின்றார். சிறைப்பட்டு 1 ஆண்டு காலம் அவரை சிறையிலே போடுகிறார்கள். அந்த சிறையில் தான் அவருக்கு மாற்றம் கிடைக்கிறது. சிறையில் தான் அவர் மனம் வாடுகிறார். நான் சிலுவை போரிலே சென்று போரிட வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், மாவீரன் ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், இந்த உலகத்தை எல்லாம் என் காலடியில் அடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் இப்பொழுது எனக்கு அந்த ஆசை கிடையாது. நான் ஒரு பூமி வீரனாக நான் ஆகப் போகிறேன். பூமி வீரனாக நான் செயல்பட போகின்றேன். போரிட்டு மற்றவர்களை அழிப்பதில்லை எனது வீரம். எனது வீரம் இந்த படைப்பை பாதுகாப்பது தான் வீரம். இந்த படைப்பை மன்னிப்பது தான் வீரம். ஏனென்றால் 1205 ஆண்டுகளிலே சிலுவை போர்கள் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கின்றன. உயிர்களுக்கு மதிப்பு கிடையாது. மரங்களை வெட்டுகிறார்கள் போர்க்கால செலவுக்காக. படைப்பு நாசம் பெறுகின்றது. புனித பிரான்சிஸ் அசிசியார் அந்த படைப்பை பாதுகாக்க பூமி வீரனாக வாயற்ற இந்த படைப்புக்கு வாய் சொல்ல அவர் பேசுகின்றார். இந்த படைப்புக்காக அவர் வாதாடுகின்றார். ஏனென்றால் படைப்புக்கு வாய் இல்லையே. அப்பேற்பட்ட ஒரு பூமி வீரனை நாம் பார்க்கிறோம். 2வது புரட்சி, சூழலியல் புரட்சியில பேலஸ் டு லேடி பாவர்ட்டி, பெரிய கோட்டையிலே வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டார். பணக்கார வீட்டு பிள்ளை. அவருடைய தந்தை பியேத்ரோ பெர்னார்டோனே அவரை ஒரு பெரிய செல்வந்தராக
பார்க்க ஆசைப்பட்டார். ஆனால் அவர் என்ன செய்தார்? புனித பிரான்சிஸ் அசிசியார் தனது உடைகளை களைந்து கொடுத்து விட்டார் தந்தையிடம் திரும்பி. இனிமேல் உனக்கும் எனக்கும் உறவு கிடையாது. இனிமேல் எனது வானக தந்தை தான் எனது தந்தையாக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று லேடி பாவர்ட்டி, ஏழ்மையை அவர் ஏற்றுக்கொண்டார். ஒரு முறை சீடர்கள் எல்லாம் கூடி இருக்கின்ற பொழுது பிரான்சிஸ் அசிசியார் ஒரு அதிர்ச்சி வைத்தியத்தை கொடுத்தாராம். அவர் என்ன சொன்னார் என்றால், சகோதரர்களுக்கு நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னாராம். எல்லோரும் கவனமாக கேட்டார்கள். என்ன முடிவுக்கு வந்திருக்கிறீர்கள் தந்தையே என்று கேட்டபொழுது, நான் திருமணம் முடிக்கப் போகிறேன், கல்யாணம் பண்ணிக்க போறேன் என்று சொன்னாராம். உடனே அவர்கள், எந்த பெண்? கிளாராவா இருக்குமா? கிளாராவா தான் இருக்கும் என்று சொல்லி பேச ஆரம்பித்தார்களாம். உடனே பிரான்சிஸ் அசிசியார் சொன்னாராம், அந்த பெண் உங்களுக்கு நன்றாக தெரியும், அழகாக இருப்பாள், குடும்பத்தை நன்றாக நடத்துவாள், சிக்கனமாக இருப்பாள், இறைவனில் நம்பிக்கை கொண்ட பெண்ணாக இருப்பாள். உடனே சகோதரர்கள் உண்மையாவே இது கிளாரா தான் என்று நினைத்தார்களாம். உடனே கேட்டார்களாம், யார் அந்த பெண், சொல்லுங்கள் தந்தையே, ப்ளீஸ் டெல்லஸ் கேட்டாங்க. உடனே அவர் சொன்னாராம், அழகான பெண்மணியாகிய ஏழ்மை என்கின்ற பெண்ணை நான் காதலிக்கிறேன், நான் திருமணம் முடிக்கப் போகிறேன் என்று சொன்னாராம். எப்பேற்பட்ட ஒரு சூழலியல் புரட்சி! இந்த தினம் நாம் பணக்காரர்களாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆனால் புனித பிரான்சிஸ் அசிசியார் மாறாக தரித்திரத்தில் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். எளிமையிலே வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். எளிய மனத்தோர் பேறு பெற்றோர். இயேசுநாதர் சொல்லவில்லையா? மூன்றாவது புரட்சி, சூழலியல் புரட்சியில் நாம் பார்க்கிறோம். மூன்றாவது புரட்சியிலே அவர் அழகாக செய்து காட்டுகிறார். பில்டிங் த சர்ச்சஸ் டு பில்டிங் த காஸ்மோஸ். தமியான் என்று சொல்லக்கூடிய அழகான ஒரு கோவில். சகோதரர்கள், அந்த தமியான் கோயிலிலே தங்குவது வழக்கம். புனித பிரான்சிஸ் அசிசியார் தமியான் கோயிலிலே தங்கியிருக்கின்ற பொழுது அங்கு ஒரு பழைய சிலுவை இருப்பதாக வரலாறு கூறுகின்றது. ஒரு நாள் அந்த சிலுவை வாய் திறந்து பேச ஆரம்பித்தது. என்ன சொன்னது தெரியுமா? ரிப்பேர் மை சர்ச், எனது கோயிலை பழுது பார் என்று சொன்னது. கோயிலை பார்த்தார். சன் தமையன் ஆலயம் பழுதாகி கிடைக்கிறது, நாசமாகி கிடைக்கும். உடனே அவன் நினைத்து கொண்டார், கடவுள் நம்மை அந்த கோயிலை தான் ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காரு என்று சொல்லி செங்கல் சுண்ணாம்பு போட்டு கோயிலை கட்டினார். அந்த ஒரு கோயில் மட்டும் இல்லை, இன்னும் 2 கோயில், மொத்தம் 3 கோயிலை புதுப்பித்தார். ஒரு நாள் திடீரென்று அவருடைய மூளையில ஒரு பெரிய தாக்குதல். உடனே ஒரு கேள்வி கேட்டார், உண்மையாகவே கடவுள் இந்த கோயில்களை என்னை கட்டச் சொன்னாரா? எக்காலஜி என்ற வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், சூழலியல். அதில் எக்காலஜி, எக்கோஸ் என்று சொல்லுகின்ற பொழுது ஓய்கோஸ் என்று சொல்லக்கூடிய கிரேக்க மொழியிலிருந்து அந்த வார்த்தை வருகின்றது. ஓய்கோஸ் என்று சொன்னால் ஹவுஸ், வீடு. பிரான்சிஸ் அசிசியார் உண்மையாக அப்பொழுதுதான் அவருக்கு விளங்கியது, கடவுள் என்னிடம் கேட்பது இந்த பூமியாகிய, இந்த புவியாகிய இல்லத்தை பழுது பார், இந்த புவியில் இருக்கின்றதை நேசி, இந்த புவியில் பழுது அடைக்கின்றவதை புதுப்பித்து மீண்டும் அவற்றை கொண்டு வா. உடனே அவர் சரியாக புரிந்து கொண்டு இந்த இயற்கையில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு தன்னுடைய வாழ்வையும் தனது சகோதரனுடைய வாழ்வையும் அர்ப்பணம் செய்ததாக வரலாறு நமக்கு சுட்டி காட்டுகிறது. புனித பிரான்சிஸ்கோ அசிசியாரின் 4வது என்வாயன்மெண்டல் ரெவல்யூஷன், 4வது சூழலியல் புரட்சி, ஆந்த்ரோபோசென்ட்ரிசம் டு பயோசென்ட்ரிசம், மனிதனை மையமாக கொண்ட ஆன்மீகத்திலிருந்து படைப்பை மையமாக கொண்டுகின்ற ஆன்மீகத்திற்கு புனித பிரான்சிஸ் அசிசியார் நம்மை அழைத்து செல்கிறார். பிரான்சிஸ் வாழ்ந்த காலத்திலே மனிதன் தான் படைப்பின் சிகரம், எல்லாம் மனிதனுக்காக படைக்கப்பட்டிருக்கிறது, படைத்தான் படைப்பையெல்லாம் மனிதனுக்காக. இப்பேற்பட்ட வேதாந்தங்கள் ஏராளமாக பேசப்பட்டன. திருச்சபையில் கூட மனிதனைத்தான் கொண்டாடினார்கள், படைப்பை கொண்டாடவில்லை. படைப்பு நாம் அதை உபயோகிக்கத்தான் கடவுள் படைத்திருக்கிறார் என்கின்ற வேதாந்தங்கள் பிரான்சிஸ் அசிசியார் காலத்திலே இருந்தன. ஆனால் பிரான்சிஸ் அசிசியார் சொல்லுகிறார், இந்த படைப்பிலே மனிதனுக்கு மட்டும் உரிமைகள்
இருக்கின்றது என்று சொல்வது தவறு. படைப்புக்கும் உரிமைகள் இருக்கின்றன. ஏனென்றால் படைப்பு படைப்பாளியிடமிருந்து வருகிறது, தந்தையிடமிருந்து வருகிறது. பிள்ளைகளுக்கு உரிமைகள் இருக்கின்றன. எக்ஸிஸ்டன்ஸ் டிமாண்ட்ஸ் ரைட்ஸ். ஒவ்வொரு வாழுகின்ற உயிருக்கும் உரிமைகள் இருக்கின்றன. என்ன உரிமைகள்? வாழ்வதற்கு, பிள்ளை பெறுவதற்கு, ஃப்ளரிஷிங், இங்கு மகிழ்ச்சியாக இருப்பதற்கு. இதை படைப்பாளியே இந்த படைப்புக்கு கொடுத்திருக்கிறார். புனித பிரான்சிஸ் அசிசியார் மனிதனும் நன்றாக இருக்க வேண்டும், படைப்பும் நன்றாக இருக்க வேண்டும். படைப்பு நன்றாக இருந்தால்தான் மனிதனுடைய வாழ்வும் வளமாக இருக்கும் என்கின்ற அழகான சூழலில் புரட்சியை நமக்கு படம் பிடித்து அவர் காட்டியிருக்கிறார். 5வது என்வயர்மெண்டல் ரெவல்யூஷன், 5வது சூழலியல் புரட்சி. டீமன் வுல்ஃப் டு பிரதர் வுல்ஃப். புனித பிரான்சிஸ் அசிசியார் காலத்திலே ஓநாய், பேய் ஓநாய் என்று அழைக்கப்பட்டது. அப்பொழுது கொள்ளை நோய்கள் ஐரோப்பாவில் அதிகமாக வந்து கொண்டிருந்தன. அப்பொழுது திருச்சபை கொள்ளை நோய்கள் இந்த ஓநாயிடமிருந்து தான் வருகின்றன என்ற பாடத்தை கற்பித்தது. உடனே மக்கள் எல்லோரும் காட்டை அழித்தார்கள், ஓநாய்களை சாகடித்தார்கள். அந்த நேரத்தில் கூபியோ என்று சொல்லப்படுகின்ற ஒரு கிராமத்தில் ஒரு கொடிய ஓநாய் பல கொலைகளை செய்து கொண்டிருக்கிறது, மிருகங்களை. அப்பொழுது கிராமத்து மக்கள் வந்து பிரான்சிஸ் அசிசியாரிடம் சொன்னார்கள். பிரான்சிஸ் அசிசியார் அந்த ஓநாயிடம் சென்று பேசினார். சகோதர ஓநாயே என்று அழைத்தார். டீமன் வுல்ஃப், பேய், பேய். அந்த காலத்தில் எழுதிய எழுத்தாளர்கள் கூட டிராகுலா என்ற கதையிலே ஓநாயை ஒரு பிசாசாக காண்பித்தார்கள். ஆனால் பிரான்சிஸ் அசிசியார், அது கடவுளுடைய படைப்பு, அது பிசாசு அல்ல, அதனுடைய இயற்கை சுவாபம் அதுதான். அதற்கும் அந்த உரிமை வாழ கடவுள் வழங்கி இருக்கிறார். அதனுடைய இயற்கை அப்படித்தான் கடவுள் படைத்திருக்கிறார். நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனது சகோதர ஓநாயே என்று சொல்லி அவருடைய இடத்திற்கு அந்த ஓநாயை அழைத்து வந்தார். கடைசியாக சகோதர ஓநாய் அவரோடு வாழ்ந்து அவர் அந்த இடத்திலேயே இறந்து அவருக்காக ஒரு சமாதியையே கட்டியதாக நமக்கு வரலாற்று ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள். கடைசியாக 6வது சூழல் புரட்சி, preaching to men to preaching to creation. இயேசுநாதர் சொல்லுவார், படைப்பிற்கெல்லாம் சென்று இறைவனுடைய நற்செய்தியை பரப்புங்கள். இந்த வாக்கியத்தை பிரான்சிஸ் அசிசியார் தெளிவாக புரிந்து கொண்டார். மனிதனுக்காக மட்டுமல்ல, preaching to humanity, not only preaching to humanity, also ஓநாய், நாய்கள், மற்ற மிருகங்கள், படைப்புக்கும் இந்த ஆண்டவருடைய நற்செய்தி தேவைப்படுகிறது என்று சுட்டி காட்டினார். ஆகவே அவர் என்ன செய்கிறார்? அழகான ஒரு நாளிலே நடந்து சென்று கொண்டது பொழுது பறவைகள் வருகின்றன. அந்த பறவைகளை பார்த்து அவர் ஆச்சரியப்படுகிறார். அந்த பறவைகளுடைய பாடல்களை கேட்டு அவர் மதிமயங்கி அவர்களோடு சென்று அவர்களுக்கு போதிக்க ஆரம்பிக்கின்றார். பறவைகளே, வானகத்தந்தை உங்களையும் நேசிக்கிறார், உங்களையும் ஆசீர்வதிக்கின்றார். உங்களுடைய பாடல்களை கேட்டு வானகத்தந்தை மகிழ்ச்சி அடைகிறார் என்று சொல்லி அந்த பறவைகளை அவர் ஆசீர்வதிக்கின்றார். அந்த பறவைகளும் மகிழ்ச்சியோடு பாடல் பாடிவிட்டு இறக்குகளை அசைத்து அவை பறந்து சென்றனவாக வரலாறு நமக்கு கூறுகின்றது. ஸோ இப்பேற்பட்ட அழகான சூழலியல் புரட்சிகளை, என்வயர்மெண்டல் ரெவல்யூஷன், பிரான்சிஸ் அசிசியார் 800 வருடங்களுக்கு முன்னால் ஆரம்பித்து வைத்தார். அந்த புரட்சிகள் என்ன ஆனது? அந்த புரட்சிகள் தொடர்ந்து நடந்தனவா? அதை நாம் உண்மையாகவே பிரான்சிஸ் அசிசியாருடைய வாழ்வை நாம் புரிந்து கொண்டோமா? 800 ஆண்டுகள் கழித்து இப்பொழுது இருக்கக்கூடிய பாப்பிரை பிரான்சிஸ் மகிழ்ச்சியான ஒரு வார்த்தை, அவர் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இந்த பிரான்சிஸ் போப்பானவர் வழியாக 800 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த அந்த பிரான்சிஸுடைய அருட்செல்வம், அவருடைய வாழ்த்துக்கள், அவருடைய அறிவுரைகள் இன்றைய தலைமுறைக்கு சென்று அடையும் என்றது அசைக்க முடியாத எனது நம்பிக்கை. விண்ணோடும் ஹே மண்ணோடும் ஹே விஞ்ஞானம் விளையாடுதே உன் முன்னே ஹே என் முன்னே
ஹே நம் பூமி பழுதாகுதே, வானம் பூமி ஊனமானால் நானும் நீயும் இல்லை. மலையதையுமே நாடாக்கினோம், நிலமதையுமே வீடாக்கினோம், வானமதையும் ஏடாக்கினோம், கடலதையுமே சூடாக்கினோம். இயற்கையை விஷம் செய்தோம் தோம் தோம். விஷம் செய்தோம் தோம் தோம். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய முகவரி: நிகழ்ச்சி மேலாளர், மாதா தொலைக்காட்சி, எண் 150, லஸ் சர்ச் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004. பிரான்சிஸ்கோ அசிசியார் 800 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு சூழலியல் புரட்சியை செய்து காட்டியிருக்கிறார். அந்த புரட்சியிலே பங்கெடுக்க ஏறக்குறைய 12 சகோதரர்களை அவர் தெரிந்து கொண்டார். மற்றவர்களைப் போல வீடுகளில் வாழுவது அவர்கள் வழக்கமல்ல. பிச்சை எடுத்து தெருக்களிலே வாழ்வதுதான் அவர்களுடைய வழக்கம். சூழலியல் ரெவல்யூஷன், என்வாயன்மெண்டல் ரெவல்யூஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். ஏறக்குறைய ஒரு 7 சூழலியல் புரட்சிகளை அவர் செய்து காட்டியிருக்கின்றார். அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். முதலிலே கிரேட் வாரியர் டு எக்கோ வாரியர், புனித பிரான்சிஸ்கோ அசிசியார் ஒரு பெரிய மாவீரன் ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டார்.
போரிட வேண்டும், கோட்டைகளை வெல்ல வேண்டும், பெண்களை மணக்க வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்பட்டார். 1205 ஆண்டிலே ஒரு சண்டை நடக்கின்ற பொழுது பெருசியா என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்துடைய மக்களோடு அவர் போரிட்ட செல்லுகின்ற பொழுது அதில் அவர் சிறைப்படுகின்றார். சிறைப்பட்டு 1 ஆண்டு காலம் அவரை சிறையிலே போடுகிறார்கள். அந்த சிறையில் தான் அவருக்கு மாற்றம் கிடைக்கிறது. சிறையில் தான் அவர் மனம் வாடுகிறார். நான் சிலுவை போரிலே சென்று போரிட வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், மாவீரன் ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், இந்த உலகத்தை எல்லாம் என் காலடியில் அடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் இப்பொழுது எனக்கு அந்த ஆசை கிடையாது. நான் ஒரு பூமி வீரனாக நான் மாறப் போகிறேன். பூமி வீரனாக நான் செயல்பட போகின்றேன். போரிட்டு மற்றவர்களை அழிப்பதில்லை எனது வீரம். எனது வீரம் இந்த படைப்பை பாதுகாப்பது தான் வீரம். இந்த படைப்பை மன்னிப்பது தான் வீரம். ஏனென்றால் 1205 ஆண்டுகளிலே சிலுவை போர்கள் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கின்றன. உயிர்களுக்கு மதிப்பு கிடையாது. மரங்களை வெட்டுகிறார்கள் போர்க்கால செலவுக்காக. படைப்பு நாசம் பெறுகின்றது. புனித பிரான்சிஸ் அசிசியார் அந்த படைப்பை பாதுகாக்க பூமி வீரனாக வாயற்ற இந்த படைப்புக்கு வாய் சொல்ல அவர் பேசுகின்றார். இந்த படைப்புக்காக அவர் வாதாடுகின்றார். ஏனென்றால் படைப்புக்கு வாய் இல்லையே. அப்பேற்பட்ட ஒரு பூமி வீரனை நாம் பார்க்கிறோம். 2வது புரட்சி, சூழலியல் புரட்சியில பேலஸ் டு லேடி பாவர்ட்டி, பெரிய கோட்டையிலே வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டார். பணக்கார வீட்டு பிள்ளை. அவருடைய தந்தை பியேத்ரோ பெர்னார்டோனே அவரை ஒரு பெரிய செல்வந்தராக பார்க்க ஆசைப்பட்டார். ஆனால் அவர் என்ன செய்தார்? புனித பிரான்சிஸ் அசிசியார் தனது உடைகளை களைந்து கொடுத்து விட்டார் தந்தையிடம் திரும்பி. இனிமேல் உனக்கும் எனக்கும் உறவு கிடையாது. இனிமேல் எனது வானக தந்தை தான் எனது தந்தையாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று லேடி பாவர்ட்டி, ஏழ்மையை அவர் ஏற்றுக்கொண்டார். ஒரு முறை சீடர்கள் எல்லாம் கூடி இருக்கின்ற பொழுது பிரான்சிஸ் அசிசியார் ஒரு அதிர்ச்சி வைத்தியத்தை கொடுத்தாராம். அவர் என்ன சொன்னார் என்றால், சகோதரர்களுக்கு நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னாராம். எல்லோரும் கவனமாக கேட்டார்கள். என்ன முடிவுக்கு வந்திருக்கிறீர்கள் தந்தையே என்று கேட்டபொழுது, நான் திருமணம் முடிக்க போகிறேன், கல்யாணம் பண்ணிக்க போறேன் என்று சொன்னாராம். உடனே அவர்கள், எந்த பெண்? கிளாராவா இருக்குமா? கிளாராவா தான் இருக்கும் என்று சொல்லி பேச ஆரம்பித்தார்களாம். உடனே பிரான்சிஸ் அசிசியார் சொன்னாராம், அந்த பெண் உங்களுக்கு நன்றாக தெரியும், அழகாக இருப்பாள், குடும்பத்தை நன்றாக நடத்துவாள், சிக்கனமாக இருப்பாள், இறைவனில் நம்பிக்கை கொண்ட பெண்ணாக இருப்பாள். உடனே சகோதரர்கள் உண்மையாவே இது கிளாரா தான் என்று நினைத்தார்களாம். உடனே கேட்டார்களாம், யார் அந்த பெண் சொல்லுங்கள் தந்தையே, பிளீஸ் டெல் அஸ் கேட்டாங்க. உடனே அவர் சொன்னாராம், அழகான பெண்மணியாகிய ஏழ்மை என்கின்ற பெண்ணை நான் காதலிக்கிறேன், நான் திருமணம் முடிக்கப் போகிறேன் என்று சொன்னாராம். எப்பேற்பட்ட ஒரு சூழலியல் புரட்சி! இன்றைய தினம் நாம் பணக்காரர்களாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆனால் புனித பிரான்சிஸ் அசிசியார் மாறாக தரித்திரத்தில் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். எளிமையிலே வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். எளிய மனத்தோர் பேறு பெற்றோர் இயேசுநாதர் சொல்லவில்லையா? 3வது புரட்சி, சூழலியல் புரட்சியில் நாம் பார்க்கிறோம். 3வது புரட்சியிலே அவர் அழகாக செய்து காட்டுகிறார். பில்டிங் த சர்ச்சஸ் டு பில்டிங் த காஸ்மோஸ். தமியான் என்று சொல்லக்கூடிய அழகான ஒரு கோவில். சகோதரர்கள், அந்த தமியான் கோயிலே தங்குவது வழக்கம். புனித பிரான்சிஸ் அசிசியார் தமியான் கோயிலே தங்கியிருக்கின்ற பொழுது அங்கு ஒரு பழைய சிலுவை இருப்பதாக வரலாறு கூறுகின்றது. ஒரு நாள் அந்த சிலுவை வாய் திறந்து பேச ஆரம்பித்தது. என்ன சொன்னது தெரியுமா? ரிப்பேர் மை சர்ச், எனது கோயிலை பழுது பார் என்று சொன்னது. கோயிலை பார்த்தார். சன் தமையன் ஆலயம் பழுதாகி கிடைக்கிறது, நாசமாகி கிடைக்கும். உடனே அவன் நினைத்துக் கொண்டார், கடவுள் நம்மை அந்த கோயிலை தான் ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காரு என்று சொல்லி செங்கல் சுண்ணாம்பு போட்டு கோயிலை கட்டினார். அந்த ஒரு கோயில் மட்டும் இல்லை, இன்னும் 2 கோயில், மொத்தம் 3 கோயிலை புதுப்பித்தார். ஒரு நாள் திடீரென்று அவருடைய மூளையில ஒரு பெரிய தாக்குதல். உடனே ஒரு கேள்வி கேட்டார், உண்மையாகவே கடவுள் இந்த கோயில்களை என்னை கட்டச் சொன்னாரா? எக்காலஜி என்ற வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். சூழலியல்.
அதில் எக்காலஜி, எக்கோஸ் என்று சொல்லுகின்ற பொழுது ஓய்கோஸ் என்று சொல்லக்கூடிய கிரேக்க மொழியிலிருந்து அந்த வார்த்தை வருகின்றது. ஓய்கோஸ் என்று சொன்னால் ஹவுஸ், வீடு. பிரான்சிஸ் அசிசியார் உண்மையாக அப்பொழுதுதான் அவருக்கு விளங்கியது, கடவுள் என்னிடம் கேட்பது இந்த பூமியாகிய, இந்த புவியாகிய இல்லத்தை பழுது பார், இந்த புவியில் இருக்கின்றதை நேசி, இந்த புவியில் பழுது அடைக்கின்றவதை புதுப்பித்து மீண்டும் அவற்றை கொண்டு வா. உடனே அவர் சரியாக புரிந்து கொண்டு இந்த இயற்கையில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு தன்னுடைய வாழ்வையும் தனது சகோதரனுடைய வாழ்வையும் அர்ப்பணம் செய்ததாக வரலாறு நமக்கு சுட்டி காட்டுகிறது. புனித பிரான்சிஸ்கோ அசிசியாரின் 4வது என்வாயன்மெண்டல் ரெவல்யூஷன், 4வது சூழலியல் புரட்சி, ஆந்த்ரோபோசென்ட்ரிசம் டு பயோசென்ட்ரிசம், மனிதனை மையமாக கொண்ட ஆன்மீகத்திலிருந்து படைப்பை மையமாக கொண்டுகின்ற ஆன்மீகத்திற்கு புனித பிரான்சிஸ் அசிசியார் நம்மை அழைத்து செல்கிறார். பிரான்சிஸ் வாழ்ந்த காலத்திலே மனிதன் தான் படைப்பின் சிகரம், எல்லாம் மனிதனுக்காக படைக்கப்பட்டிருக்கிறது, படைத்தான் படைப்பையெல்லாம் மனிதனுக்காக. இப்பேற்பட்ட வேதாந்தங்கள் ஏராளமாக பேசப்பட்டன. திருச்சபையில் கூட மனிதனைத்தான் கொண்டாடினார்கள், படைப்பை கொண்டாடவில்லை. படைப்பு நாம் அதை உபயோகிக்கத்தான் கடவுள் படைத்திருக்கிறார் என்கின்ற வேதாந்தங்கள் பிரான்சிஸ் அசிசியார் காலத்திலே இருந்தன. ஆனால் பிரான்சிஸ் அசிசியார் சொல்லுகிறார், இந்த படைப்பிலே மனிதனுக்கு மட்டும் உரிமைகள் இருக்கின்றது என்று சொல்வது தவறு, படைப்புக்கும் உரிமைகள் இருக்கின்றன. ஏனென்றால் படைப்பு படைப்பாளியிடமிருந்து வருகிறது, தந்தையிடமிருந்து வருகிறது, பிள்ளைகளுக்கு உரிமைகள் இருக்கின்றன. எக்ஸிஸ்டன்ஸ் டிமாண்ட்ஸ் ரைட்ஸ். ஒவ்வொரு வாழுகின்ற உயிருக்கும் உரிமைகள் இருக்கின்றன. என்ன உரிமைகள்? வாழ்வதற்கு, பிள்ளை பெறுவதற்கு, ஃப்ளரிஷிங், இங்கு மகிழ்ச்சியாக இருப்பதற்கு. இதை படைப்பாளியே இந்த படைப்புக்கு கொடுத்திருக்கிறார். புனித பிரான்சிஸ் அசிசியார் மனிதனும் நன்றாக இருக்க வேண்டும், படைப்பும் நன்றாக இருக்க வேண்டும். படைப்பு நன்றாக இருந்தால்தான் மனிதனுடைய வாழ்வும் வளமாக இருக்கும் என்கின்ற அழகான சூழலியல் புரட்சியை நமக்கு படம் பிடித்து அவர் காட்டியிருக்கிறார். 5வது என்வாயன்மெண்டல் ரெவல்யூஷன், 5வது சூழலியல் புரட்சி, டீமன் வுல்ஃப் டு பிரதர் வுல்ஃப். புனித பிரான்சிஸ் அசிசியார் காலத்திலே ஓநாய், பேய் ஓநாய் என்று அழைக்கப்பட்டது. அப்பொழுது கொள்ளை நோய்கள் ஐரோப்பாவில் அதிகமாக வந்து கொண்டிருந்தன. அப்பொழுது திருச்சபை கொள்ளை நோய்கள் இந்த ஓநாயிடமிருந்து தான் வருகின்றன என்ற பாடத்தை கற்பித்தது. உடனே மக்கள் எல்லோரும் காட்டை அழித்தார்கள், ஓநாய்களை சாகடித்தார்கள். அந்த நேரத்திலே கூபியோ என்று சொல்லப்படுகின்ற ஒரு கிராமத்திலே ஒரு கொடிய ஓநாய் பல கொலைகளை செய்து கொண்டிருக்கிறது, மிருகங்களை. அப்பொழுது கிராமத்து மக்கள் வந்து பிரான்சிஸ் அசிசியாரிடம் சொன்னார்கள். பிரான்சிஸ் அசிசியார் அந்த ஓநாயிடம் சென்று பேசினார். சகோதர ஓநாயே என்று அழைத்தார். டீமன் வுல்ஃப், பேய், பேய். அந்த காலத்தில் எழுதிய எழுத்தாளர்கள் கூட டிராகுலா என்ற கதையிலே ஓநாயை ஒரு பிசாசாக காண்பித்தார்கள். ஆனால் பிரான்சிஸ் அசிசியார், அது கடவுளுடைய படைப்பு, அது பிசாசு அல்ல, அதனுடைய இயற்கை சுவாபம் அதுதான். அதற்கும் அந்த உரிமை வாழ கடவுள் வழங்கி இருக்கிறார். அதனுடைய இயற்கை அப்படித்தான் கடவுள் படைத்திருக்கிறார், நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனது சகோதர ஓநாயே என்று சொல்லி அவருடைய இடத்திற்கு அந்த ஓநாயை அழைத்து வந்தார். கடைசியாக சகோதர ஓநாய் அவரோடு வாழ்ந்து அவர் அந்த இடத்திலேயே இறந்து அவருக்காக ஒரு சமாதியையே கட்டியதாக நமக்கு வரலாற்று ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள். கடைசியாக 6வது சூழல் புரட்சி, preaching to men to preaching to creation. இயேசுநாதர் சொல்லுவார், படைப்பிற்கெல்லாம் சென்று இறைவனுடைய நற்செய்தியை பரப்புங்கள். இந்த வாக்கியத்தை பிரான்சிஸ் அசிசியார் தெளிவாக புரிந்து கொண்டார். மனிதனுக்காக மட்டுமல்ல, preaching to humanity, not only preaching to humanity,
ஆல்சோ ஓநாய், நாய்கள் மற்ற மிருகங்கள் படைப்புக்கும் இந்த ஆண்டவருடைய நற்செய்தி தேவைப்படுகிறது என்று சுட்டிக்காட்டினார். ஆகவே அவர் என்ன செய்கிறார்? அழகான ஒரு நாளிலே நடந்து சென்று கொண்டது பொழுது பறவைகள் வருகின்றன. அந்த பறவைகளை பார்த்து அவர் ஆச்சரியப்படுகிறார். அந்த பறவைகளுடைய பாடல்களை கேட்டு அவர் மதிமயங்கி அவர்களோடு சென்று அவர்களுக்கு போதிக்க ஆரம்பிக்கின்றார். பறவைகளே, வானகத்தந்தை உங்களையும் நேசிக்கிறார், உங்களையும் ஆசீர்வதிக்கின்றார். உங்களுடைய பாடல்களை கேட்டு வானகத்தந்தை மகிழ்ச்சி அடைகிறார் என்று சொல்லி அந்த பறவைகளை அவர் ஆசீர்வதிக்கின்றார். அந்த பறவைகளும் மகிழ்ச்சியோடு பாடல் பாடிவிட்டு இறக்குகளை அசைத்து அவை பறந்து சென்றனவாக வரலாறு நமக்கு கூறுகின்றது. ஸோ இப்பேற்பட்ட அழகான சூழலியல் புரட்சிகளை என்வயர்மெண்டல் ரெவல்யூஷன் பிரான்சிஸ்கு அசிசியார் 800 வருடங்களுக்கு முன்னால் ஆரம்பித்து வைத்தார். அந்த புரட்சிகள் என்ன ஆனது? அந்த புரட்சிகள் தொடர்ந்து நடந்தனவா? அதை நாம் உண்மையாகவே பிரான்சிஸ் அசிசியாருடைய வாழ்வை நாம் புரிந்து கொண்டோமா? 800 ஆண்டுகள் கழித்து இப்பொழுது இருக்கக்கூடிய பாப்பிரை பிரான்சிஸ் மகிழ்ச்சியான ஒரு வார்த்தை, அவர் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இந்த பிரான்சிஸ் போப்பானவர் வழியாக 800 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த அந்த பிரான்சிஸ் உடைய அருட்செல்வம், அவருடைய வாழ்த்துக்கள், அவருடைய அறிவுரைகள் இன்றைய தலைமுறைக்கு சென்று அடையும் என்றது அசைக்க முடியாத எனது நம்பிக்கை. 13வது நூற்றாண்டிலே புனித பிரான்சிஸ்கு அசிசியார் ஆரம்பித்த என்வயர்மெண்டல் ரெவல்யூஷன் வீறு கொண்டு எழவில்லை. அவருடைய கனவு நனவாகவில்லை. வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். இன்றைய தினம் புனித பிரான்சிஸ்கு அசிசியாரின் கனவுக்கு நாம் வெற்றி கொடுக்க வேண்டும். நாம் முயற்சி செய்து அவருடைய கனவை நனவாக்க வேண்டும். ஆகவே அன்பிற்குரியவர்களே, இன்றைய தினம் நான் உங்களுக்கு 6 விதிமுறைகளை சொல்ல போகிறேன். சூழலியல் புரட்சி வெற்றி அடைய 6 rules of environmental revolution. 6 விதிமுறைகளை நான் கொடுக்க போகிறேன். முதல் விதிமுறை கான்சர்வேஷன், புகலிடம் கொடுப்பது, படைப்புக்கு புகலிடம் அமைப்பது. நாம் வீடு கட்டுகின்ற பொழுது 10 சென்ட்ல வீடு நீங்க கட்டினீங்கன்னா 5 சென்ட் வீடு கட்டுங்க. 5 சென்ட் நீங்க இயற்கைக்கு கொடுங்கள், தோட்டத்துக்கு கொடுங்க, பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் பூச்சிகளுக்கும் கொடுங்கள். பாதி நீங்க எடுத்துக்கங்க, பாதி இயற்கைக்கு கொடுங்க. நாம் கோயில் கட்டுகின்ற பொழுது, பள்ளிக்கூடங்கள் கட்டுகின்ற பொழுது, கான்வென்ட் கட்டுகின்ற பொழுது 1 ஏக்கராவில் 25 சென்ட் நம்ம எடுத்து கட்டிக்கலாம். மனிதன் வாழ்வதற்கு நமக்கும் உரிமை இருக்கிறது, வாழ்வதற்கு. அதே வேளையிலே தாவரங்களும் இயற்கையும் வாழ அவர்களுக்கும் உரிமை இருக்கின்றன. அவர்களுக்கு 75 சென்ட்டை நாம் கொடுக்க வேண்டும். பிரான்சிஸ் அசிசியார் அழகாக சொல்லுவார், நிலத்தை, ஒரு பகுதி நிலத்தை பயிரிடாதீர்கள், அப்படியே விட்டு வையுங்கள். வைல்டு ஃப்ளவர்ஸ், அந்த தாவரங்களுக்கு விட்டு வையுங்கள். ஏனென்றால் அங்கே பூச்சிகள் வாழ்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும். பயிரிடாதீர்கள் என்று அழகாக சொல்லுவார். ஆகவே முதல் விதிமுறை, இயற்கைக்கு நாம் புகலிடம் அமைக்க வேண்டும். 2வது விதிமுறை ரினவுன்சியேஷன், நாம் துறக்க வேண்டும். நாம் பேராசையை விட வேண்டும். நமது நாட்டிலே புத்தரும் மகாவீரரும் அதைத்தானே சொன்னார்கள். மகாத்மா காந்தி அழகாக சொல்லுகிறார், இந்த பூமியில இயற்கை வளங்கள் எல்லாருக்கும் இருக்கின்றன, ஆனால் பேராசை பிடித்த மனிதர்கள் இருந்தால் இந்த இயற்கை வளங்கள் அவை போதாது என்று சொல்லுகிறார். நாம் துறப்பதிலே தான் இந்த படைப்பு வாழ்வு பெறுகின்றது. நாம் எவ்வளவு தூரம் நாம் வேண்டாம் என்று ஒதுக்குகின்ற பொழுது இந்த படைப்பு மகிமை அடைகிறது. ஆகவே நாம் அனைவரும் முயற்சி செய்து, முக்கியமாக நமது வாழ்விலே, ஒவ்வொருடைய வாழ்விலே நாம் வாங்குகின்ற பொருட்களை குறைக்க வேண்டும். நாம் உபயோகிக்கின்ற எலக்ட்ரிசிட்டி, அதை நாம் குறைக்க வேண்டும். 3வது விதிமுறை பயோசென்ட்ரிக் ஸ்பிரிச்சுவாலிட்டி. நாம் அனைவருமே படைப்பு நமக்கு தேவை. படைப்பு இல்லை என்றால் நாம் வாழ முடியாது. படைப்பு அழிந்து விட்டால் நாம் அழிந்து போவோம். நாம் அழிந்து விட்டால் படைப்பு இருந்து கொண்டுதான் இருக்கும். நாம்
மதங்களிலே இருக்கிறோம். பல மதங்கள் இருக்கின்றன. இறைவனை பற்றி நன்றாக தெரியும். இறைவனை நாம் நேசிக்கிறோம், கொண்டாடுகிறோம். ஆனால் அந்த பக்தி, இறைவன் மேல் வைத்த பக்தி, நம்மை படைப்பின் மேல் பக்தியாக இருக்க நம்மை அழைத்து செல்ல வேண்டும். அங்கு அழைத்து செல்லவே என்றால் இந்த பக்தி வேஸ்ட் தான். கடவுளை நம்ம கொண்டாடுறோம், வணங்குறோம், நம்புறோம். அதே நம்பிக்கையும் வணக்கமும் மரியாதையும் அந்த படைப்புக்கும் நாம் கொடுக்க வேண்டும். அதுதான் படைப்பை மையமாக கொண்ட ஆன்மீகம். அதுதான் 3வது விதிமுறை. 4வது விதிமுறை அஹிம்சா, வன்மை இல்லாத வாழ்வு. இந்த சூழலியல் புரட்சிக்கு தேவையான ஒரு விஷயம். என்வாயன்மெண்டல் ரெவல்யூஷன் 4வது ரூல் அஹிம்சா. கிறிஸ்து பிறப்பதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்னால் மகாவீர் தீர்த்தங்கர அவருடைய போதனை, எந்த உயிரையும் நாம் இம்சைப்படுத்தக்கூடாது. மகாவீர் ஜைன மதத்தை சேர்ந்தவர். ஜைன மதத்திலே இருக்கின்ற அந்த இறைவார்த்தை அக்காரங்கா சூத்ரா என்ன சொல்லுகிறது என்றால், ஒரு எறும்பை நாம் அழித்தாலும் மனித குலத்தையே அழித்து விட்டோம். ஒரு எறும்பை நாம் காப்பாற்றினாலும் கூட மனித குலத்தையே நாம் காப்பாற்றி விட்டோம். இயேசுநாதனும் அழகாக சொல்வார், ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு. வன்முறை ஆளனுக்கு பதில் அல்ல. வன்முறையால் தான் பல உலகங்கள் அழிந்திருக்கின்றன. இன்றைய படைப்பும் வன்முறையால் அழிந்து கொண்டிருக்கிறது. நாம் உணவுக்காக உபயோகிக்கின்ற கோழிகள், ஆடுகள், மாடுகள், பன்றிகள், வாத்துகள் எவ்வளவு கொடுமைகளை தொழிற்சாலைகளில் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றன. தொழிற்சாலையாக நாம், அதாவது இந்த கோழிகளை பராமரிக்கின்ற அந்த தொழிற்சாலைகள் அவற்றை ஒரு உயிராக மதிப்பது கிடையாது. கூடிய விரைவில் அவர்களை பணமாக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு மருந்து மாத்திரைகளை சொல்லி அந்த உயிர்களை வதைத்து கொண்டிருக்கிறோம். நமது வாழ்விலே, நமது வீட்டில் வளர்க்கின்ற கோழிகள் சந்தோஷமாக வளர்கின்றன. கோழி சாப்பிடுவது தவறு என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அவர்களுக்கு ஏற்ற உரிய வழியில் நாம் அவற்றை வளர்க்க வேண்டும். வன்முறையில் வளர்த்து நாம் அவற்றை சாப்பிடுவது மிகவும் தவறு. ஆகவே அன்பிற்குரியவர்களே, அஹிம்சா நமது வாழ்விலே கட்டாயம் வேண்டும். மகாத்மா காந்தி, நமது நாட்டு தேசத்தந்தை, அந்த அருமையான அஹிம்சா என்று சொல்லக்கூடிய அந்த சக்தியால் தான் நமக்கு சுதந்திரத்தை வாங்கி கொண்டார், வாங்கி கொடுத்தார். ஆகவே இந்த படைப்புக்கும் நாம் அகிம்சை மூலமாக படைப்புக்கு சுதந்திரத்தை வாங்கி தர வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். சுற்றுப்புற சூழல் புரட்சியின் 5வது விதிமுறை, the 5th rule of environmental revolution, democracy of all creatures, பிரபஞ்ச ஜனநாயகம். ஜனநாயகத்தை பற்றி நமக்கு நல்லா தெரியும். ஜனநாயகம் என்பது மனிதர்களை பற்றி. மனிதர்களுக்கு உரிமை உண்டு, மனிதர்களுக்கு எல்லாமே உண்டு, சுதந்திரம் உண்டு. இதுதான் மனித ஜனநாயகம். மனித ஜனநாயகத்தில் மனிதனுடைய முன்னேற்றத்தை பற்றி பேசுவோம், மனிதனுடைய எதிர்காலத்தை பற்றி நாம் பேசுகின்றோம், மனிதனுடைய வளர்ச்சியை பற்றி நாம் பேசுகின்றோம். மதங்கள் மும்முரமாக மனிதனுடைய மீட்பை பற்றியும் ஈரேற்றத்தை பற்றியும் பேசிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் பிரபஞ்ச ஜனநாயகம் என்பது மனிதனை பற்றிய மட்டுமல்ல, படைப்பை பற்றியது. பிரபஞ்ச ஜனநாயகம் எல்லா உயிர்களுக்கும் உரிமைகள் இருக்கின்றன. ஃப்ராக்ஸ், தவளைகள், தவளை உரிமைகள், பாம்புகள், பாம்பு உரிமைகள், பல்லிகள், பல்லி உரிமைகள், கொசுக்கள், கொசு உரிமைகள், டைனோசோர்கள், டைனோசோர் உரிமைகள், தாவரங்கள், தாவர உரிமைகள். ஏனென்றால் அவர்கள் எல்லாம் சகோதர சகோதரர்கள் அல்லவா? பிரான்சிஸ் அசிசியார் எல்லாமே சகோதர சகோதரி உறவிலே இருப்பதனால் அவர்களுக்கும் உரிமைகள் இருக்கின்றன. அந்த உரிமைகளை நாம் தான் வழங்க வேண்டும். நாம் தான் புரிந்து கொள்ளக்கூடிய ஸ்பீஷீஸ், உயிரினம் நமக்குத்தான் விளங்குகின்றது. ஆகவே நாம் தான் அந்த உரிமைகளை எடுத்து அவர்களுக்கு வழங்க வேண்டும். அதுதான் நமது அழைப்பு. இந்த பிரபஞ்சத்தில் பணியாளனாக இருந்து நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஸ்டூவர்ட் என்று சொல்வார்கள். நாம்
3 விஷயங்களை கவனிக்க வேண்டும் அந்த பணியை செய்கின்ற பொழுது. ஃபெய்த்ஃபுல்னஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி, 3வது அக்கவுண்டபிலிட்டி. இந்த 3 வார்த்தைகள் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் வழியாகத்தான் நாம் பணியாளன் ஆக முடியும். அன்பிற்குரியவர்களே, புனித பிரான்சிஸ் அசிசியார் அழகாக சொல்லுவார், நான் மட்டும் அரசனாக இருந்தால் கிறிஸ்மஸ் விழாவின் பொழுது பட்டு கம்பளம் விரித்து அந்த மிருகங்களுக்கு வரவேற்பு கொடுப்பேன், அவற்றை அறுத்து சாப்பிட மாட்டேன், அன்றைய தினம் அவர்களுக்கு வரவேற்பு நான் கொடுப்பேன். அவருடைய வாழ்க்கையிலே தேனீ கூண்டுகளில் சென்று குளிர்காலத்தில் அவர்களுக்கு ஒயின் கொடுத்தார். ஏனென்றால் அவர்கள் குளிரிலே தேனை அதிகமாக சேகரிக்க முடியாது, மலர்கள் இருக்காது குளிர். ஆகவே அவர்களுக்கு ஒயின் கொடுத்து திராட்சை ரசத்தை கொடுத்து அவற்றை பராமரித்தார். எல்லா உயிர்களுக்கும் உரிமை இருக்கின்றது, வாழ, சாப்பிட, இருக்க உறைவிடும். நமது பரம தந்தையாகிய கடவுள் ஒரு பெரிய அழகான பூமியை படைத்திருக்கிறார். கடைசியான 6வது விதிமுறை சூழலிய புரட்சி. The 6th and last rule of environmental revolution. Pro-life all the way. எல்லா உயிர்களையும் நான் பாதுகாக்க வேண்டும். மனித உயிர்களை மட்டும் அல்ல. நமது மரத்திலே ப்ரோ-லைஃப் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் சிறு குழந்தைகளை, சிசுக்களை அபார்ஷன் செய்யாமல் அவங்க எல்லாரையும் நம்ம பாதுகாக்கணும் என்று நாம் சொல்லுகிறோம். இப்பொழுது இந்த பிரபஞ்ச ஜனநாயகம், சூழலிய இந்த இயக்கத்திலே, புரட்சியிலே மனிதனுக்கு மட்டுமல்ல நாம் பாதுகாப்பு கொடுப்பது, எல்லா பட்சிகளுக்கும், எல்லா தாவரங்களுக்கும், படைப்புக்கே நாம் பாதுகாப்பு தர வேண்டும். We are pro-life all the way. நமது சங்க காலத்திலே அழகாக நாம் பார்க்கிறோம், முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி என்று நாம் வாசிக்கின்றோம். ஒரு நாள் அந்த கொடி காற்றில் அசைகின்ற பொழுது பாரி தேரில் சென்று கொண்டிருக்கிறான். அப்பொழுது அவன் மனமிறங்கி அந்த முல்லைக்கு தனது தேருடைய சக்கரத்தை கொடுத்து அதை வாழ வழி செய்கிறான். ப்ரோ-லைஃப் ஆல் த வே. மனுநீதி சோழனுடைய கதையை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கோம். தனது சொந்த மகன் ஒரு கன்றுக்குட்டியை சாகடித்து விடுகிறான். தந்தையானவன் என்ன சொல்லுகிறான், எனது மகனையும் அதை போலவே தேரின் சக்கரத்தில் இட்டு சாகடி என்று சொல்லுகிறான். இதுதான் ப்ரோ-லைஃப் ஆல் த வே. எல்லா உயிர்களுக்கும் நீதி ஒன்று தான். இயேசுநாதர் அழகாக சொல்லுவார் ப்ரோ-லைஃப் ஆல் த வே. ஒரு முறை ஒருவன் தானியத்தை விளைத்துவிட்டு பார்க்கின்ற பொழுது களைகளும் விளைந்திருக்கின்றன. உடனே ஓடி வந்து சொல்லுகிறான், நாம் நல்ல தானியத்தை தானே விதைத்தோம், எப்படி களைகள் வளர்ந்திருக்கின்றன? அப்பொழுது இயேசுநாதர் சொல்லுவார், களைகளையும் வளர விடுங்கள், அவைகளுக்கு உரிமை இருக்கிறது வாழ்வதற்கு. கடைசியாக அறுவடை நாளிலே நாம் பார்த்து கொள்ளலாம், அவையும் செழித்து வளரட்டும், பொங்கட்டும் என்று இயேசுநாதர் சொல்லுகிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது நீங்கள் பார்க்கின்ற இந்த பார்த்தேனியம், இதை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இதுவரை நமக்கு உடல் நலத்தை கெடுக்கின்ற ஒரு செடி என்று சொல்லி இதை அழிக்க வேண்டும் என்று நாம் இன்றைய தினம் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவைகளுக்கும் வாழ உரிமை இருக்கின்றது, வளர உரிமை இருக்கின்றது, செழித்தோங்க உரிமை இருக்கின்றது. ஆகவே இந்த பிரபஞ்சத்தில் நாம் அனைவரும் ப்ரோ-லைஃப் ஆல் த வே, எல்லா உயிர்களையும் நாம் பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும், அன்பு செய்ய வேண்டும், நேசிக்க வேண்டும். ஆகவே நாம் இந்த சுற்றுப்புற சூழல் புரட்சி நாம் கொண்டு வர வேண்டும். புனித பிரான்சிஸ் அசிசியார் 800 வருடங்களுக்கு முன்னால் ஆரம்பித்தார். அவருடைய கனவு நனவாகவில்லை. இப்பொழுது அவருடைய கனவு நனவாக போகின்றது. நமது பாப்பிரை பிரான்சிஸ் உண்மையாக அந்த பெயரை எடுத்துக்கொண்டு நமக்கு வழி நடத்தி கொண்டிருக்கிறார். நாமும் அவரோடு சேர்ந்து, புனித பிரான்சிஸ் அசிசியாரோடு சேர்ந்து நாமும் இந்த பூமியை ஒரு சொர்க்க பூமியாக மாற்ற வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். விண்ணோடும் ஹே மண்ணோடும் ஹே விஞ்ஞானம் விளையாடுதே உன் முன்னே ஹே என் முன்னே ஹே நம் பூமி பழுதாகுதே வானம் பூமி ஊனமானால் நானும் நீயும்
மலையதையுமே நாடாக்கினோம், நிலமதையுமே வீடாக்கினோம், வானமதையும் ஏடாக்கினோம், கடலதையுமே சூடாக்கினோம். இயற்கையை விஷம் செய்தோம் தோம் தோம். மரபியலை பொய்யாக்கினோம், அறிவியலை மெய்யாக்கினோம், இயற்கையிலை பயமுறுத்தும் பேயாக்கினோம். மரபியலை பொய்யாக்கினோம், அறிவியலை மெய்யாக்கினோம், இயற்கையிலை பயமுறுத்தும் பேயாக்கினோம். மணி நீரும் மண்ணும் மலையும் அணிகிற காலும் உடையது மலையதையுமே நாடாக்கினோம், நிலமதையுமே வீடாக்கினோம், வனமதையுமே ஏடாக்கினோம், கடலதையுமே சூடாக்கினோம். இயற்கையை விஷம் செய்தோம் தோம் தோம். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய முகவரி: நிகழ்ச்சி மேலாளர், மாதா தொலைக்காட்சி, எண் 150, லஸ் சர்ச் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.